ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல் மணி சேவிங் டிப்ஸ் தமிழ். இன்றைக்கி என்ன டாபிக் வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னா, இல்லத்தரசிகள் பணம் சேர்க்க வழிகள். ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எப்படி வந்து அமௌண்ட் வந்து சேவ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான். நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணாமல் இருக்கீங்க, இல்லை வந்து ஜாபுக்கு போகல, குழந்தைய பார்த்துட்டு வீட்டில் தான் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் வந்து எப்படி வந்து உங்கள் அமௌண்ட்டை வந்து சேவ் பண்ணலாம். இப்போ உங்கள் ஹஸ்பண்ட் கொடுக்குற மட்டும் தான் ஏர்ன் பண்ணுறாரு, அவர் கொடுக்குற சேலரி வச்சு தான் நீங்கள் வந்து செலவு பார்க்குறீங்க அப்படின்னா அவர் கொடுக்குற அமௌண்ட்டில் நீங்கள் எப்படி வந்து சேவ் பண்ணலாம் அப்படிங்கிறத தான் வந்து ஒன் பை ஒன்னாக வந்து இதில் நான் சொல்ல போகிறேன். இதில் நான் வந்து ஒரு 10 டிப்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கேன். இந்த 10 டிப்ஸுமே வந்து ஈஸியாக வந்து ஃபாலோ பண்ண முடியிற டிப்ஸ் தான். ஸோ எல்லா டிப்ஸையும் வந்து ஃபுல்லாக வந்து பாருங்கள். அதில் வந்து உங்களால் எதை எதை முடியுதோ அதெல்லாம் வந்து உங்கள் லைஃப்பில் வந்து எக்ஸிக்யூட் பண்ணி பாருங்கள். ஸோ ஒரு சின்ன சேஞ்சஸ் வந்து உங்கள் லைஃப்பில் கொண்டு வரும்போது கூட உங்களால் வந்து நிறைய சேவிங்ஸ் வந்து பண்ண முடியும். ஸோ நான் ஒவ்வொரு பாயிண்ட்ஸாக வந்து சொல்கிறேன். ஸோ எல்லாத்தையும் வந்து தெளிவாக பாருங்கள். உங்கள் லைஃப்பில் எது வந்து சூட் ஆகுதோ அதை வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு, சம்பளம் வந்த உடனே சேவிங்க. அது யாராக இருந்தாலும் சரி, அது ஜென்ஸாக இருந்தாலும் சரி, லேடிஸாக இருந்தாலும், ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும், யாராக இருந்தாலும் சரி. ஸோ நமக்குன்னு ஒரு சேலரி வந்து வருது, அது வந்து டெய்லி சேலரி இல்லை வீக்லி சேலரி மந்த்லி சேலரி எது வந்தாலும் சரி, ஃபஸ்ட்டு நம்ம சேவிங்ஸுக்குன்னு ஒரு சின்ன அமௌண்ட்டாவது எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம செலவு என்ன, நீட்ஸ் என்ன அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்க்கணும். இப்போ உங்கள் ஹஸ்பண்ட் வந்து உங்ககிட்ட அமௌண்ட் கொடுக்குறாரு அப்படின்னா, இப்போ மாத செலவுக்குன்னு 10,000 15,000 5,000 எவ்வளவோ உங்களுக்கு வந்து கொடுக்குறாரு. மாதம் மாதம் கொடுக்குறவங்களும் இருக்காங்க, இல்லை வார சேலரி வாங்கிட்டு வாரம் கொடுக்குறவங்களும் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி அவர் கொடுக்குறாரு அப்படின்னா அதுலேருந்து ஃபஸ்ட்டு ஒரு அமௌண்ட்டை வந்து எடுத்து வச்சுருங்க. அது 500 இருக்கலாம், 1000 இருக்கலாம், 2000 இருக்கலாம். வாரம் கொடுக்குறாருன்னா அது ஒரு 100 கூட இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு சின்ன அமௌண்ட்டை வந்து எடுத்து வச்சுங்க. அதில் வந்து ஒரு ஆர்டியில், டிஜி கோல்டில், இல்லை டிஜி சில்வரில் அந்த மாதிரி வந்து இன்வெஸ்ட் பண்ணி வைங்க. ஸோ எப்போவுமே செலவு பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த அமௌண்ட்டை வந்து அவர் கையிலேருந்து நீங்கள் வாங்கின உடனே வந்து சேவிங்ஸில் வந்து போட்டுருங்க. இப்போ நீங்கள் வந்து ஒரு 500 ஆர்டி வந்து போடுறீங்க அப்படின்னா மாதம் அவர் வந்து காசை கொடுத்தோன்னே அந்த ஆர்டியில் போய் இந்த 500 வந்து பே பண்ணிடுங்க. பே பண்ணிட்டீங்க அப்படின்னா மீதி இருக்க அமௌண்ட்டில் தான் வந்து நீங்கள் செலவு பண்ணுவீங்க. இந்த 500 வந்து உங்கள் சேவிங்ஸில் எப்போவுமே வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். இல்லை எனக்கு ஒரு 1000 வந்து சேவ் பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் டிஜி கோல்டு, டிஜி சில்வர் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வந்து சேவ் பண்ணலாம். ஸோ எக்ஸ்ட்ரா உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் வீட்டில் வந்து அமௌண்ட் பேலன்ஸ் கிடைக்குதோ அது எல்லாத்தையும் வந்து நீங்கள் டிஜி கோல்டில் போட்டு கூட ஒரு நல்ல ஒரு 1 கிராம் காயின், 2 கிராம் காயினாக நீங்கள் வந்து வாங்கி வச்சுக்கலாம். இல்லை ஒவ்வொரு வீட்டில் வந்து ஹஸ்பண்ட் வந்து எல்லா சேலரியும் வந்து ஒய்ஃப் கிட்ட கொடுத்துட்டு அவங்களே வந்து வரவு செலவெல்லாம் வந்து பார்க்க வைப்பாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் வந்து நடக்குது அப்படின்னா உங்ககிட்ட வந்து நிறைய அமௌண்ட்டே இருக்கும். ஸோ நீங்கள் அப்போ வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா கோல்டு சிட்டு ஸ்கீம் போகலாம். இல்லையா மந்த்லி ஒரு கோல்டு காயின் ஒரு 100 மில்லிகிராம்ஸ் காயின்ஸ் வந்து வாங்கினாங்கன்னா கூட ஒரு 2000 ருபீஸ் தான் வந்து வரும். ஸோ அது மாதிரி கூட நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். உங்களோட அமௌண்ட் உங்களால் எவ்வளோ சேமிக்க முடியுமோ அதுக்கேற்ற ஒரு விஷயத்த வந்து சூஸ் பண்ணிங்க. அது ஆர்டி, டிஜி கோல்டு, டிஜி சில்வர், சிட்டு ஸ்கீமு, இல்லை கோல்டு காயினாக வாங்குறது எது உங்களுக்கு வந்து சூட் ஆகுமோ, இல்லை ஏலச்சிட்டு எது உங்களுக்கு சூட் ஆகுதோ அதை வந்து பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு சேவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இருக்கிறதுல வந்து செலவு பண்ணுங்கள். அதுக்கடுத்து வார செலவில் சேமிக்கிறது. வார செலவுனா என்ன? வாரம் நம்ம என்ன வாங்குவோம்? ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸு, நான்வெஜ்ஜு இதெல்லாம் வந்து வாரம் வாங்குவோம். ஓகேங்களா? ஸோ அதுக்குன்னு வாரத்துக்குன்னு ஒரு அமௌண்ட் எடுத்து வச்சுருப்போம். ஒரு 200 500 வரைக்கும் வந்து 500 1000 வரைக்கும் வந்து நம்ம பட்ஜெட் என்னவோ, எத்தனை பேர் வீட்டில் இருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி வந்து எடுத்து வச்சுருப்போம். ஸோ அதுலேருந்து மினிமமாக ஒரு 50 சேர்த்து வைக்க ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா? 50 சேர்த்து வைக்கிறதுல என்ன கிடைக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். பட் ஒவ்வொரு 50 நீங்கள் வாரத்துக்கு எடுத்து வைக்கும்போது வருஷத்துக்கு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு ஹியூஜ் அமௌண்ட்டாக வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அதை எடுத்து ஒரு பவுச்சில் வந்து போட்டு வச்சுருங்க. ஸோ போட்டு வச்சுட்டு அதை வந்து டச்சே பண்ணாதீங்க. வேறு எந்த எக்ஸ்பென்சஸ்க்கும் அதை வந்து டச் பண்ணாதீங்க. மினிமமாக ஒரு 500 உங்களால் சேர்த்து சேவ் பண்ண முடியுது. ஒரு 200 முடியுது, 300 முடியுது, எவ்வளோ முடியுதோ அதை வந்து ஒரு பவுச்சில் வந்து போட்டு வச்சுக்கோங்க. இப்போ மந்த்லி எக்ஸ்பென்சஸ்க்குன்னு நீங்கள் வந்து போடும் போதே வந்து வீக்குக்குன்னு போட்டு வச்சுக்கோங்க. வெஜிடபிள்ஸ்க்கு இவ்வளோ, ஃப்ரூட்ஸுக்கு இவ்வளோ, நான்வெஜ்ஜுக்கு இவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வாரத்துக்கு ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸ், நான்வெஜ் இதை வந்து வாரம் வாங்க போகும்போது ஒரு 1000 ருபீஸ் எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னா ஒரு 800 700 850 அந்த மாதிரி ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ஒரு அமௌண்ட்டை வந்து சேவ் பண்ணி எடுத்து யூஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? அந்த சேவ் பண்ணுற அமௌண்ட்டை கொண்டு போய் ஒரு பவுச்சில் வந்து போட்டு வச்சுருங்க. 4 வாரம் இல்லைனா 5 வாரம் இருக்கும் ஒரு மாதத்துக்கு. ஸோ அந்த 5 வாரத்துக்கும் 4 வாரத்துக்கும் எவ்வளோ அமௌண்ட் வருதோ அதை நீங்கள் வந்து சேர்த்து வச்சுட்டு அந்த மந்த்து முடிஞ்சோடனே அதை கொண்டு போய் உங்கள் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் வந்து போட்டு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ ஒரு மாதத்துக்கு உங்களால் ஒரு 500 சேர்க்க முடியுது அப்படின்னா ஒரு வருஷம் எண்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 500 × 12 அப்படின்னு போட்டிங்க அப்படின்னா 6000 வந்து உங்களுக்கு இருக்கும். நீங்கள் 500 ஒரு மாதத்துக்கு சேர்த்தா கூட. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு சின்ன அமௌண்ட்டை வந்து சேவ் பண்ணிங்கன்னா கூட வந்து போதும். உங்களுக்கு வந்து பல்காக வந்து இயர் எண்டில் வந்து கிடைக்கும்.
ஸோ தேர்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா வந்து கிரௌசரி சேவிங்ஸ். மளிகை திங்ஸு வந்து எப்போவுமே வந்து பல்காக வாங்குங்க. இப்போ இன்றைக்கி போய் நான் வந்து சால்ட்டு சுகர் வாங்கிட்டு வரேன், நாளைக்கு வந்து போகும்போது வந்து ஆயில் வாங்குவேன், அதுக்கடுத்த தடவை போகும்போது வந்து என்ன பருப்புலையோ அதை வாங்கிட்டு வருவேன். அப்படி எப்போவுமே வந்து வாங்காதீங்க. ஸோ பல்காக வந்து வாங்கும் போது தான் எவ்வளோ செலவு வந்து உங்களுக்கு மளிகை திங்ஸுக்கு ஆகுது அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ மளிகை திங்ஸ் வாங்கும் போது ஃபஸ்ட்டு வந்து ப்ரீவியஸ் இயரோட லெஃப்ட் ஓவர்ஸ், போன மாதம் நம்ம மளிகை திங்ஸ் வாங்கியிருப்போம்ல, அதில் என்னென்னலாம் பேலன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத வந்து பாருங்கள். ஓகேங்களா? என்னென்ன வாங்கணுங்கிறத ஒரு செக்லிஸ்ட் வந்து போடுங்க. எது தேவையோ அதை மட்டும் வாங்குங்க. தேவையில்லாத ஐட்டம்ஸை வாங்காதீங்க. ஹோல்சேல் மார்க்கெட்லேயோ இல்லை வந்து சூப்பர் மார்க்கெட்லேயோ டிமார்ட்லேயோ எங்கே வந்து உங்களுக்கு ப்ரைஸ் வந்து கம்மியாக கிடைக்குதோ அங்கே வாங்குங்க. ப்ரைஸ் கம்மியாக கிடைக்குதுன்னு குவாலிட்டியில் காம்ப்ரமைஸ் பண்ணுங்கன்னு நான் வந்து சொல்லலை. ஸோ எங்கே வந்து லெஸ் ப்ரைஸ் வித் குட் குவாலிட்டி கிடைக்குதோ அங்கே வந்து நீங்கள் வந்து வாங்குங்க. ஓகேங்களா? ஸோ க்ரௌசரிஸ்க்குன்னு இப்போ நீங்கள் ஒரு அமௌண்ட் ஒரு 4,000 3,000 5,000 நீங்கள் வந்து எவ்வளோ ஒதுக்கியிருக்கீங்களோ அதுலேருந்து மினிமமாக ஒரு 500 வந்து சேவ் பண்ணுறதுக்கு வந்து ட்ரை பண்ணுங்கள். அப்படி சேவ் பண்ணுறத வந்து நம்ம ஆல்ரெடி வந்து நான் சொன்னேன்ல வார செலவில் இருக்க பவுச்சு, ஸோ அதோட சேர்த்து போட்டு வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் இந்த பவுச்சில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா க்ரௌசரிஸ்லேருந்து ஒரு 500 வந்து போட்டு வச்சுருப்பீங்க. ஸோ அதுக்கடுத்து வந்து இந்த வீக்லி சேவிங்ஸ்லேருந்து ஒரு 500 வந்து போட்டு வச்சுருப்பீங்க. ஸோ 500 + 500 வந்து 1,000 rupees per month வந்து உங்களுக்கு வந்து வந்துடும். ஸோ அப்போ இயர்லி வந்து பார்க்கும்போது கிட்டத்தட்ட 12,000 ரூபாய் நீங்கள் வந்து சேவ் பண்ணியிருப்பீங்க. நான் வந்து சொன்னேன்ல 50 ரூபா சேர்க்கறதுல என்ன வரப்போகுது அப்படின்னு நினச்சேன்ல அப்படின்னு சொன்னீங்கல்ல. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 12,000 ரூபாய் வந்து ஒரு இயருக்கு வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஓகேங்களா? அதனால் ஒவ்வொரு விஷயத்துலையும் எப்படி வந்து சேவ் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து பாருங்கள். க்ரௌசரிஸ் தான் நம்ம வேஸ்ட் பண்ணுற மெயினான இடம். நிறைய வந்து வாங்கி வச்சுப்போம், இது சமைச்சிக்கலாம், இது வாங்கிக்கலாம், அது வாங்கிக்கலான்னு. பட் என்ன நம்ம சமைப்போமோ, நம்ம வீட்டில் இருக்கவங்க என்ன சாப்பிடுவாங்களோ, எது நமக்கு தேவையோ அந்த மளிகை திங்ஸை மட்டும் வாங்குங்க. வேறு எதையுமே வந்து வாங்காதீங்க. ஓகேங்களா? ஸோ அதுலேருந்து ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டை சேவ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அதுக்கடுத்து காயின் சேவிங்ஸ். லூஸ் சேலஞ்ச் மேஜிக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? சேஞ்ச் வந்து நமக்கு இப்போ கிடைக்குது இல்லை. நம்ம இப்போ ஒரு பால் பாக்கெட் வாங்க போகிறோம், 30 ரூபாய் எடுத்துகிட்டு போகிறோம், பால் பாக்கெட் ஒரு 27 rupees அப்படின்னா வந்து ரிமைனிங் வந்து 3 rupees இருக்கும் இல்லையா? அதை வந்து எடுத்துகிட்டு போய் ஒரு உண்டியலில் வந்து போடுங்க. வேறு ஏதாவது வந்து வாங்குறீங்க, ஒரு பிஸ்கட் பாக்கெட் வாங்குறீங்க 15 ரூபாய், ஒரு 5 ரூபாய் வந்து பேலன்ஸ் அதில் வருது அப்படின்னா அதை கொண்டு போய் வந்து ஒரு உண்டியலில் வந்து போட்டு வைங்க. உண்டியல் அப்படிங்கும் போது முடிஞ்ச அளவுக்கு மட் பிக்கி பேங்க்ஸ், அதாவது ஒரு மண் உண்டியல் மாதிரி வந்து வாங்கிக்கோங்க. அது வந்து ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாது. நிறைய ஆன்லைன்லலாம் அவைலபிள் இருக்குது, லாக்கு போட்டு வந்து ஓப்பன் பண்ணிக்கிற மாதிரி. அப்படியெல்லாம் இருந்தால் நம்ம கையெல்லாம் கம்முன்னு இருக்காது, நம்ம எடுத்து யூஸ் பண்ணிடுவோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து எது வந்து ஓப்பன் பண்ண முடியாத அளவுக்கு உண்டியல் இருக்கோ அதை வந்து வாங்கி அதில் வந்து இந்த காயின்ஸ் எல்லாம் வந்து போட்டு வைங்க. ஓகேங்களா? ஒன்ஸ் அந்த காயின்ஸ் எல்லாம் வந்து அதில் ஃபில் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் இதை வந்து உங்களுக்காக வந்து அதை வந்து ஸ்பெண்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஏன்னா நீங்கள் இவ்வளோ சேவிங்ஸ் பண்ணுறீங்க, இவ்வளோ அளவுக்கு இழுத்து பிடிச்சி நீங்கள் தான் சேவிங் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்குன்னு ஒரு 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 கிரெடிட் இருக்கணும்ல, அதுக்கு வந்து இந்த காயினை வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ மாதம் ஒரு 200 300 நீங்கள் வந்து சேர்த்து வைக்கிறீங்க அப்படின்னா வந்துட்டு இயர்லி உங்களுக்கு ஒரு 3,000 ரூபாய் வந்து அப்ராக்சிமேட்டாக கிடைக்கும். அந்த 3,000 ரூபாயை வந்து நீங்கள் உங்களுக்கு என்ன வேணுமோ அதுக்காக வந்து ஸ்பெண்ட் பண்ணிக்கோங்க. 5th பாயிண்ட் என்ன அப்படின்னா வந்து மகளிர் உதவித்தொகை. இப்போ நிறைய பேர் வந்து இதில் வாங்குறாங்க. யாருக்கெல்லாம் ஹை சேலரி இருக்கோ அவங்களுக்கு வந்து கிடையாது. பட் லோ சேலரி மிடில் கிளாஸ் எல்லாருக்கும் வந்து இந்த 1,000 rupeesங்கிறது வந்து கிடைக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த 1,000 rupees உங்கள் ஹஸ்பண்ட் கிட்ட கொடுக்குறதோ இல்லை வந்து வீட்டு செலவுக்கு வந்து இதை நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு, வீட்டு செலவுக்கு மளிகை திங்ஸ் வாங்குறதுக்கு இல்லை வெஜிடபிள்ஸ் வாங்குறதுக்கு இதை நான் வச்சுக்கிறேன், இல்லை கடன் அடைக்கிறதுக்கோ இல்லை குழுவிலலாம் மகளிர் சுய உதவி குழுவெலாம் இருப்போம், அதுக்கு காசு கட்ட அந்த 1,000 ரூபாயை வச்சுக்கிறேன், அப்படிலாம் நீங்கள் என் தப்பே பண்ணாதீங்க. இந்த 1,000 ரூபா நம்ம வந்து நம்மளோட சம்பளம் இல்லாமல் நமக்கு எக்ஸ்ட்ரா வரது. இதை நீங்கள் வந்து சேவிங்ஸில் வந்து போட்டுருங்க. ஓகேங்களா? இதை வந்து ஒரு ஆர்டி, ஒரு போஸ்ட் ஆஃபீஸ்லேயோ ஒரு பேங்க்லேயோ ஒரு ஆர்டியை வந்து ஓப்பன் பண்ணி இந்த 1,000 rupees வந்து டெபாசிட் பண்ணிடுங்க. இது என்னைக்கு உங்களுக்கு கிரெடிட் ஆகுது, இப்போ 15ஆம் தேதி அந்த மாதிரி கிரெடிட் ஆகுது அப்படின்னா 20ஆம் தேதி போயிட்டு வந்து உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து போட்டு வச்சுருக்குங்க. ஓகேங்களா? இப்போ மந்த்லி வந்து 1,000 ரூபாய் போட்டிங்க அப்படின்னா அட் த எண்ட் ஆஃப் 1 year வந்து உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா வந்து 12,000 ரூபாய் வந்து கிடைக்கும். ஓகேங்களா? இது நமக்கு மாதம் வந்து வரப்போகிற அமௌண்ட்டு அப்படிங்கிறதுனால இதை வந்து நீங்கள் ஒரு 3 years 4 years 5 years ஆர்டி அந்த மாதிரி வந்து போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா ஹியூஜ் அமௌண்ட்டாக வந்து கிடைக்கும். அண்ட் இப்போ வந்து 1,000 rupees வந்துட்டுருக்கு. ஸோ நெக்ஸ்ட் இயரில் வந்து எல்லாருமே வந்து 2,000 வந்து கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எலெக்ஷனில் வின் பண்ணால். ஸோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா இயர்லி வந்து நம்ம கிட்டத்தட்ட 24,000 வந்து கிடைக்கும். இதை நீங்கள் ஒரு 4 வருஷம் ஆர்டியாக வந்து போட்டிங்க அப்படின்னா
1,00,000 வந்து நீங்கள் வந்து சேவ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இதை நீங்கள் வந்து மாதம் மாதம் ஆனால் இதை ஸ்பெண்ட் பண்ணுறது வந்து ஈஸி. ஓகேங்களா? ஆனால் 1,00,000 சேவ் பண்ணுறதுங்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். ஓகேங்களா? அதனால் இந்த அமௌண்ட்டை வந்து எதுக்காகவும் ஸ்பெண்ட் பண்ணாதீங்க. கடன்லாம் இருக்குது அப்படின்னா கடன் இருக்கட்டும். கடன் என்னைக்கு இது நம்ம லைஃப்பை விட்டு போகும்? என்றைக்குமே போகாது. அதனால் கடன்லாம் வந்து விட்டுட்டு இந்த அமௌண்ட்டை செப்பரேட்டாக ஒரு சேவிங்ஸ்க்காக இதை வந்து யூஸ் பண்ணுங்கள். இது இப்படி பல்காக வந்ததுக்கப்புறம் உங்களுக்கான பிக் ட்ரீம்ஸ் ஏதாவது இருக்கும்ல. ஒரு டைலர் ஷாப் வைக்கலான்னு நீங்கள் ஆசைப்பட்டிருக்கலாம். இல்லை வேறு ஏதாவது ஒரு குட்டி கடை ஆரம்பிக்கலான்னு வந்து திங்க் பண்ணியிருக்கலாம். இல்லை ஏதாவது கோர்ஸ் படிக்கலான்னு ஆசைப்பட்டிருக்கலாம். இல்லை ஒரு ஜுவல்லரி வாங்கலான்னு ஆசைப்பட்டிருக்கலாம். ஏதாவது உங்களுக்குன்னு ஒரு ட்ரீம் இருக்குல்ல, அந்த ட்ரீமுக்கு இந்த பல்கான அமௌண்ட் இந்த 1,00,000 வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி வந்து பிளான் பண்ணுங்கள். எல்லா அமௌண்ட்டையும் கொண்டு போய் எக்ஸ்பென்சஸில் வந்து போடாதீங்க. அது எவ்வளோ எக்ஸ்பென்சஸில் போட்டாலும் அது செலவு ஆக தான் செய்யும். நீங்கள் 25,000 இருந்தாலும் செலவாயிடும், 50,000 இருந்தாலும் செலவாயிடும், 5,000 இருந்தாலும் செலவாயிடும், எவ்வளோ இருந்தாலும் வந்து செலவாயிடும். ஸோ அதனால் இருக்கிற செப்பரேட்டாக உங்களுக்கு ஒரு அமௌண்ட் வருது அப்படின்னா அதை செப்பரேட்டாக ஒரு சேவிங்ஸில் வந்து போட்டு வச்சுருங்க. அதுக்கடுத்து 6th பாயிண்ட்டு ஸ்பெஷல் டே அமௌண்ட். இப்போ நம்ம பர்த்டேக்குன்னு வந்து நமக்கு வந்து அமௌண்ட் கொடுக்குறாங்களோ, இல்லை ஆனிவர்சரி கொடுக்குறது, இல்லை தீபாவளி பொங்கலுக்கு வந்து அம்மா வீட்டுக்கெலாம் போகும்போது வந்து அமௌண்ட் கொடுக்குறாங்க, இல்லைனா சும்மா ஊருக்கு அம்மா அப்பா வீட்டுக்கு போயிட்டு வரும்போது பாக்கெட் மணி வந்து கொடுக்குறாங்க, சீராக நம்ம ஏதாவது வாங்குகிறோம், இல்லை நம்ம பசங்களுக்கு வந்து அவங்க தாத்தா பாட்டியோ இல்லை அவங்க அத்தை மாமா யாரோ ஒருத்தவங்க வந்து அவங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா இது எல்லாத்தையும் வந்து செப்பரேட்டாக வந்து ஒரு பவுச்சில் வந்து போட்டு வச்சுக்குங்க. இந்த அமௌண்ட் வந்து எதுக்கு அப்படின்னா வந்து எமர்ஜென்சி ஃபண்டுக்கு. ஏதாவது ஒரு எமர்ஜென்சி நடக்குது, உங்கள் ஹஸ்பண்டுக்கிட்டேயும் அமௌண்ட் இல்லை, உங்ககிட்டேயும் அமௌண்ட் இல்லை அப்படின்னா அந்த டைமில் இந்த கேஷை வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் வந்து ஒரே இதாக உண்டியல்லையோ இல்லை டேரெக்டாக போய் எல்லாத்தையும் வந்து கோல்டுலேயோ இல்லை எல்லாத்தையும் ஆர்டிலையோ அப்படி போட்டு சேவ் பண்ணாதீங்க. செப்பரேட்டாக வந்து சேவ் பண்ணுங்கள். ஆர்டியில் போடுங்க, கோல்டில் போடுங்க, உண்டியலில் வைங்க, பவுச்சில் வைங்க, எமர்ஜென்சி ஃபண்டாக வைங்க. இந்த மாதிரி செப்பரேட்டாக வந்து வைக்கும் போது உங்கள்கிட்ட வந்து நிறைய சேவிங்ஸ் இருக்கும். நீங்கள் வந்து கரெக்டாக எல்லாத்துக்கும் செப்பரேட்டாக பிரித்து வைக்கும்போது உங்களுக்கே ஒரு நல்ல கான்ஃபிடன்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ இந்த ஸ்பெஷல் டேயில் உங்களுக்கு கிடைக்கிற அமௌண்ட்டை வந்து செப்பரேட்டாக ஒரு பவுச்சில் போட்டு அதை எமர்ஜென்சி ஃபண்டுக்கு அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் 7th பாயிண்ட் வந்து யூஸ் கேஷ் இன்ஸ்டெட் ஆஃப் கூகுள் பே. இப்போ எல்லாரும் கூகுள் பே தான் யூஸ் பண்ணுறோம். யாரும் வந்து பெருசாக கேஷ் எல்லாம் வந்து விட்ரால் பண்ணி யூஸ் பண்ணுறது இல்லை. ஓகேங்களா? ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து கேஷை வந்து யூஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். இப்போ அவர் உங்களுக்கு வந்து ஒரு 10,000 rupees வந்து அனுப்பிட்டாரு உங்கள் அக்கௌண்ட்டுக்கு அப்படின்னா அதுலேருந்து 10,000 வந்து கேஷாக விட்ரால் பண்ணாதீங்க. ஒரு 8,000 rupees வந்து கேஷாக வந்து விட்ரால் பண்ணி உங்கள் கையில் வந்து வச்சுக்கோங்க. எங்கே போனாலும் கேஷை கொடுத்து வந்து செலவு பண்ணுங்கள். கேஷை கொடுத்து செலவு பண்ணும் போது தான் நம்ம வந்து எவ்வளோ செலவு பண்ணுறோம், எங்கே செலவு பண்ணுறோம், எதுக்கு பே பண்ணியிருக்கோம், எவ்வளோ கொடுத்துருக்கோம், நம்மக்கிட்ட இன்னும் எவ்வளோ இருக்கிறத வச்சு இந்த மாதத்தை ஓட்ட முடியுமா, அது எல்லாத்தும் வந்து உங்களுக்கு வந்து தெரியும். நீங்கள் சும்மா ஜிபேயில் வந்து ஸ்கேன் பண்ணி பே பண்ணிக்கிட்டே வருவீங்க. இப்போ கூட உங்கள் ஃபோனை வந்து ஓப்பன் பண்ணி டிரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரியை போய் செக் பண்ணி பாருங்களேன். சும்மா என்னென்னமோ இருக்கும். ஷாப் நேம் போட்டு ஒரு 100 ரூபா, 50 ரூபா, 25 ரூபா, 16 ரூபா, 5 ரூபா, 4 ரூபா இப்படியெல்லாம் இருக்கும். இதெல்லாம் எங்கே கொடுத்தோன்னு பார்த்தோன்னா நமக்கு எதுவுமே வந்து தெரியாது. ஜிபேயில் என்றைக்குமே வந்து நம்மளால் வந்து இதுக்கு இந்த டிரான்சாக்ஷனாக இதுக்கு தான் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சின்ன சின்ன அமௌண்ட்டை ஒன்று கூட நம்மளால் வந்து சொல்லவே முடியாது. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு கேஷாக எடுத்து ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு எவ்வளோ நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க எல்லா விஷயமும் வந்து தெரிய வரும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நான் வந்து சொன்னேன்ல 10,000 வந்து உங்களுக்கு கொடுக்குறாரு அப்படின்னா அதில் 8,000 வந்து கேஷாக எடுத்துக்கோங்க, 2,000 வந்து அக்கௌண்ட்லேயே வச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த 8,000 வச்சே முடிஞ்ச அளவுக்கு உங்களோட மாத செலவை வந்து ஓட்டுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா? அந்த 2,000 உங்கள் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் அப்படியே இருக்கட்டும். உங்களால் இந்த 8,000 ஓட்ட முடியல அப்படின்னா அந்த 2,000 ஒரு 1,000 வேணால் திருப்பி வந்து கேஷாக விட்ரால் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு அதில் வந்து ஒரு 1,000 உங்கள் அக்கௌண்ட்லேயே வந்து விட்டு வச்சுருங்க. ஓகேங்களா? அந்த அமௌண்ட்டை வந்து மந்த்லி வந்து சேவ் பண்ணிக்கிட்டே வந்து வாங்க. ஸோ அப்படி சேவ் பண்ணும்போது அதுவுமே வந்து ஒரு பெரிய அமௌண்ட்டாக வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அமௌண்ட் எவ்வளோ கொடுக்குறாரோ அதை அப்படியே வந்து கேஷாக இருந்து எடுக்காமல் கொஞ்சம் அமௌண்ட்டை உங்கள் சேவிங்ஸ் அக்கௌண்ட்லன்னு வந்து வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நான் வந்து நிறைய சேவிங்ஸ் வந்து சொல்லியிருக்கேன். ஒன்று வந்து கோல்டு காயினாக வாங்குறது, ஆர்டியாக வந்து போடுறது, பவுச்சில் சேவ் பண்ணுறது, உண்டியலில் சேவ் பண்ணுறது, எமர்ஜென்சி ஃபண்டு சேவ் பண்ணுறது, அது மாதிரி இது வந்து சேவிங்ஸ் அக்கௌண்ட்லேயே நம்ம வந்து வச்சுக்கிறது. ஓகேங்களா? ஸோ இந்த அமௌண்ட்டு வந்து இப்போ நமக்குன்னு ஒன்று தோணும்ல, இவங்களுக்கு இது நம்ம செய்யலாம், நம்ம பேரண்ட்ஸுக்கே வந்து நம்ம ஏதாவது செய்யணும் அப்படின்னு நம்ம திங்க் பண்ணால் நம்ம ஹஸ்பண்டுக்கிட்ட போய் எல்லா டைமும் கேட்டுட்டு இருக்க முடியாது. ஒரு 1,000 டக்குன்னு நம்ம போகிறோம், நம்ம அம்மாக்கிட்டேயோ இல்லை நம்ம அப்பாவுக்கோ நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம திங்க் பண்ணுறோம் அப்படின்னா அவர்கிட்ட வாங்கி கொடுக்கறதுக்கு நமக்கும் ஒரு மாதிரி இருக்கும், நம்ம அப்பா அம்மாவுக்கு வாங்கிக்கிறதுக்கும் ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் நீங்கள் வந்து சேர்த்து வச்சுக்கிட்டே வரீங்க அப்படின்னா அதை வந்து அவங்களுக்கு கொடுக்கும் போது நமக்கும் கில்ட் இல்லாமல் நமக்கு கொடுக்கலாம், அவங்களும் வந்து வாங்கிக்குவாங்க. இது உங்களோட சேவிங்ஸ். ஸோ நீங்கள்
நீங்கள் அதை வந்து தைரியமாக எடுத்து கொடுக்கலாம். ஸோ ஒரு சின்ன சின்ன விஷயத்தில் கூட சேவ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் 8th டிப் வந்து ஃபைண்ட் நீட்ஸ் அண்ட் வாண்ட்ஸ். ஒரு விஷயம் நீங்கள் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு தேவையான விஷயமா இல்லை வந்து அது வந்து தேவையில்லாமல் நீங்கள் எக்ஸ்ட்ரா வாங்குற விஷயமா அப்படிங்கிறத வந்து ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள். அது தேவைன்னா இருந்தால் வாங்குங்க, தேவையில்லாததாக இருந்தால் விட்டுருங்க. ஓகேங்களா? அந்த தேவையில்லாததை வந்து வாங்குற அமௌண்ட்டை நீங்கள் சேர்த்து வச்சாவே ஒரு பெரிய அமௌண்ட் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். முடிஞ்ச அளவுக்கு இந்த ஆன்லைன் ஷாப்பிங்கு, அதுக்கப்புறம் வந்து க்ரௌசரிஸ் வந்து பல்காக வாங்கி வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறது, அதெல்லாம் வந்து பண்ணாதீங்க. மீல் பிளானிங் பண்ணுங்கள். அடுத்த வாரம் ஒரு 7 days இருக்குன்னா நம்ம என்ன சமைக்க போகிறோம் அப்படிங்கிறத ஒரு பிளான் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி வெஜிடபிள்ஸ் வாங்கினீங்க அப்படின்னா வெஜிடபிள்ஸில் கூட நீங்கள் வந்து சேவ் பண்ணலாம். ஓகேங்களா? இந்த மாதிரியெல்லாம் வந்து பண்ணுங்கள். நீங்கள் வந்து ஆன்லைன் ஷாப்பிங்லாம் பண்ணவே கூடாது அப்படின்னு நான் சொல்லலை. முடிஞ்ச அளவுக்கு அதை ரெடியூஸ் பண்ணுங்கள். ஃபுட்டு ஆர்டர் பண்ணுறத வந்து ரெடியூஸ் பண்ணுங்கள். ஹோம்மேட் ஃபுட் வந்து சாப்பிடுங்க. உங்களுக்கு ஏதாவது திங்ஸ் வேணும் அப்படின்னு நீங்கள் வந்து திங்க் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த திங்ஸை வந்து அமேசான்லேயோ ஃப்ளிப்கார்ட்டோ மீஷோ பர்பிளோ ஏதோ ஒரு ஆப் அதோட கார்டில் வந்து போட்டு வச்சுருங்க. கார்டில் போட்டுட்டு 1 week வந்து வெயிட் பண்ணுங்கள். இந்த மண்டே போடுறீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் மண்டே வரைக்கும் அது வந்து வெயிட் பண்ணுங்கள். டியூஸ்டே போய் பாருங்கள், உங்களுக்கு இந்த 7 நாள் இந்த திங்ஸ் இல்லாமல் உங்களால் ஓட்ட முடிஞ்சுது. ஸோ இப்போ இந்த திங்ஸ் வேணுமா வேணாமா அப்படின்னு திங்க் பண்ணுங்கள். இல்லை இது வேணும் அப்படின்னு உங்களுக்கு வந்து தோணுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் அதை வந்து வாங்குங்க. இல்லையா அதை வந்து அப்படியே டிஸ்கார்ட் பண்ணி விட்டுருங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ணும்போதே உங்களோட தேவையில்லாத அன்வான்ட் வாண்ட்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் ரெடியூஸ் பண்ண முடியும். ஸோ அதுலேருந்து கொஞ்சம் அமௌண்ட்டை வந்து நீங்கள் வந்து சேவ் பண்ணலாம். ஓகேங்களா? சேவ் இன் டிரான்ஸ்போர்ட். ஓகேங்களா? ஆட்டோ, ஓலா, ஊபர் அந்த மாதிரி விஷயம்லாம் வந்து ரொம்ப வந்து யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா கேர்ள்ஸுக்கு நமக்கு ஃப்ரீ கவர்மெண்ட் பஸ் எல்லாம் வந்து இருக்குது. ஸோ எங்கேயாவது போகணும் அப்படின்னா அதை வந்து யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் எல்லாம் வந்து போகணும் அப்படின்னா பஸ்ஸை வந்து ப்ரிஃபர் பண்ணுங்கள். நீங்கள் ஓன் பைக்லாம் வந்து எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா பெட்ரோல் சார்ஜஸ் எல்லாம் வந்து ஜாஸ்தியாக தான் வரும். உங்கள் வீட்டில் இருந்து ஒரு பக்கத்துலேயே வந்து மளிகை கடைக்கு போகிறீங்க, இல்லை ஒரு க்ரௌசரி வாங்க போகிறீங்க, ஒரு நான்வெஜ் வாங்க போகிறீங்க, ஒரு 1/2 கிலோமீட்டர் கூட இல்லை அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு வாக்கிங்கில் வந்து போங்க. அது நம்ம ஹெல்த்துக்குமே வந்து ரொம்ப நல்லது, சேவிங்ஸுக்குமே வந்து ரொம்ப நல்லது. ஒவ்வொருத்தவங்களாம் வந்து அந்த நம்ம ஸ்ட்ரீட்டோட எண்டில் தான் வந்து ஷாப் இருக்கும், பால் வாங்க போவாங்க. அந்த பால் வாங்க போகிறது கூட பைக் எடுத்துகிட்டு தான் போவாங்க. அந்த மாதிரியெல்லாம் வந்து பண்ணாதீங்க. ஒரு சின்ன விஷயத்தில் வந்து சேவ் பண்ணுங்க. நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணீங்க அப்படின்னா டிரான்ஸ்போர்ட்டில் கிட்டத்தட்ட மினிமம் உங்களால் வந்து ஒரு 300 rupees வந்து சேவ் பண்ண முடியும். இதையும் வந்து நம்ம காயின்ஸ் எல்லாம் சேர்த்து வச்சோம்ல உண்டியல், அதில் வந்து சேவ் பண்ணி வைங்க. ஓகேங்களா? உங்களுக்கு வந்து அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. நமக்கு ஃபெசிலிட்டிஸ் வந்து கிடைக்காத போது வந்து ஓகே, இப்போ ஃபெசிலிட்டிஸ் கவர்மெண்ட்ல இருந்தெல்லாம் கொடுக்குறாங்க. ஃப்ரீ பஸ் கொடுக்கும்போது வந்து எதுக்கு வந்து ஆட்டோவோ ஓலாவோ ஊபரோ வந்து புக் பண்ணிட்டு போகணும்? உங்களுக்கு வந்து பஸ்ஸு கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில், இல்லை அர்ஜென்ட்டோ அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் போகலாம். இல்லை பஸ் வந்துக்கிட்டே இருக்கும் போது நிறைய பேர் ஆனால் வந்து ஆட்டோ அந்த மாதிரி புக் பண்ணி தான் வந்து போவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணாமல் ஒரு சின்ன சேஞ்சஸ் வந்து உங்கள் லைஃப்பில் பண்ண நீங்கள் வந்து நிறைய விஷயத்த வந்து சேவ் பண்ணலாம். ஸோ 10th பாயிண்ட்டு ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட்டு. நீங்கள் இந்த 9 வந்து ஃபாலோ பண்ணுறீங்களோ இல்லையோ, இந்த 10th பாயிண்ட்டை அட்லீஸ்ட் ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா? உங்கள் எக்ஸ்பென்சஸ் என்ன, வீட்டோட செலவு என்ன, மொத்த செலவு என்ன, எதுக்கு எவ்வளோ ஆகுது, ஃப்ரூட்ஸுக்கு எவ்வளோ ஆகுது, வெஜிடபிள்ஸ் எவ்வளோ ஆகுது, நான்வெஜ் எவ்வளோ ஆகுது, மில்க் எவ்வளோ ஆகுது, க்ரோசரி எவ்வளோ ஆகுது, இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு வந்து கண்டுபிடிங்க. ஒரு 2 to 3 மாதம் என்ன செலவு ஆகுது அப்படிங்கிறத வந்து நோட் டவுன் பண்ணுங்கள். நோட் டவுன் பண்ணிவிட்டு க்ரோசரிஸ் எல்லாத்தையும் பாருங்கள். இதில் என்னென்ன வாங்கணும், வாங்க தேவையில்லை, அது மாதிரி எல்லாத்தையும் பார்த்துட்டு அன்வான்ட் எக்ஸ்பென்சஸ் எல்லாத்தையும் அதுலேருந்து ரிமூவ் பண்ணிவிட்டு உங்கள் வீட்டுக்கான ஒரு ப்ராப்பர் பட்ஜெட்டை வந்து போட்டுட்டு எக்ஸ்ட்ரா இப்போ நீங்கள் செலவு பண்ணியிருந்தீங்க இல்லையா, அந்த அமௌண்ட் எல்லாம் வந்து மாதம் வந்து சேர்த்து வைக்க ஆரம்பிங்க. ஓகேங்களா? நீங்கள் வந்து இப்போ பட்ஜெட் வந்து நீங்கள் போட்டுட்டீங்க அப்படின்னாலும் ஒரு 2-3 மாதத்துக்கு வந்து நீங்கள் டெய்லி வந்து நோட் டவுன் பண்ணுங்கள். என்னென்ன வந்து நம்ம இன்றைக்கி செலவு பண்ணோம், ஒரு பால் பாக்கெட் வாங்கினோமா அதை நோட் பண்ணி வைங்க, குழந்தைக்கு ஒரு பிஸ்கட் வாங்கினோமா நோட் பண்ணி வைங்க. என்னென்ன வாங்குறீங்களோ அதை டெய்லி வந்து நோட் பண்ணுங்கள். ஒரு டைரியிலையோ இல்லை ஒரு கேலண்டர்லையோ இல்லை மொபைல்லேயே கூட ஆப்பெல்லாம் வந்து இருக்குது, எக்ஸ்பென்சஸ் ட்ராக்கர், பட்ஜெட் ட்ராக்கர் அதெல்லாம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஆப்பெல்லாம் கூட நீங்கள் வந்து இதை வந்து நோட் பண்ணி வைக்கலாம் உங்கள் டெய்லி எக்ஸ்பென்சஸை. ஸோ நீங்கள் இப்போ பட்ஜெட் போடும்போது வந்து போட்டிருப்பீங்களா, க்ரௌசரிஸ்க்கு இவ்வளோ போட்டேன், இவ்வளோ வெஜிடபிள்ஸ்க்கு இவ்வளோ, மில்க்குக்கு இவ்வளோ அப்படின்னு நீங்கள் செப்பரேட் பண்ணி பட்ஜெட் வந்து போட்டிருப்பீங்க. ட்ராக் யுவர் பட்ஜெட். மந்த் எண்ட் ஆகும்போது உங்கள் பட்ஜெட்டை வந்து பாருங்கள். அதுக்கேற்ற மாதிரி தான் நீங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்களா, கரெக்டாக வந்து உங்கள் பட்ஜெட் இருக்கா அப்படிங்கிறத வந்து செக் பண்ணுங்கள். அப்படி இல்லையா உங்கள் பட்ஜெட்டை வந்து திருப்பி வந்து போட்டு கரெக்டாக உங்கள் பட்ஜெட்டும் உங்கள் செலவும் வந்து பர்ஃபெக்டாக வந்து மேட்ச் ஆகணும். ஸோ அந்த மாதிரி வந்து பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ இப்போ பட்ஜெட் வந்து போடுறதுனால உங்களுக்கு வந்து நிறைய அன்வான்ட் எக்ஸ்பென்சஸ் வந்து
கம்மியாகும். ஸோ அந்த எக்ஸ்பென்சஸை வந்து ஒரு மந்த்லி ஸ்கீம், நம்ம கோல்டு சிட்டு ஸ்கீம் எல்லாம் போடுவோம்ல, அந்த மாதிரி வந்து போட்டு மந்த்லி ஒரு 1 கிராம், ஒரு ரிங்கோ, ஒரு இயர் ரிங்கோ, ஒரு டாலரோ, 1 கிராமுக்கு உங்களால் என்ன வாங்க முடியுதோ அதை நீங்கள் வந்து வாங்கலாம். ஸோ இது வந்து எப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ உங்கள் ஹஸ்பண்ட் உங்களுக்கு ஒரு 15,000 கொடுக்குறாங்க. இது நான் எக்ஸாம்பிளுக்கு போட்டிருக்கேன். 15,000 கொடுக்குறாங்க. நீங்கள் பட்ஜெட் போடுறீங்க. பட்ஜெட்டில் உங்களுக்கு 13,500 தான் வந்து வருது அப்படின்னா, ரிமைனிங் 1,500 இருக்குது. இந்த 1,500 மாதம் மாதம் வந்து கோல்டு சிட்டில் வந்து நீங்கள் பே பண்ணீங்க அப்படின்னா ஒரு 1 கிராம் வந்து உங்களால் ஒரு மாதத்தில் வந்து வாங்க முடியும். ஸோ இந்த மாதிரி வந்து பட்ஜெட் பண்ணுறதுனால ஒரு 1,500 நீங்கள் சேவ் பண்ணுறது இயர்லி ஒரு 1 கிராம் அப்படின்னு கிடைக்குது. ஸோ நீங்கள் ஒரு 10 வருஷம் அந்த மாதிரிலாம் பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு 1.5 பவுன் 2 பவுன் உங்ககிட்ட கையில் வந்துடும். ஓகேங்களா? நீங்கள் பட்ஜெட் போட இப்போ இந்த மந்த்துக்கு வந்து நீங்கள் ஒரு 13,500 போட்டிருக்கீங்க அப்படின்னா, அடுத்த மாதம் வந்து உங்களால் வந்து ஒரு 13,000க்குள்ளே அதை வந்து கம்மி பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி உங்கள் பட்ஜெட் நீங்கள் போட அது வந்து உங்களுக்கு ஒரு அடிக்ஷன் மாதிரி ஆகும். ஸோ உங்களோட சேவிங்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிறத நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ பட்ஜெட் இது வரைக்கும் நான் போட்டதே இல்லை அப்படிங்கிறவங்க ப்ளீஸ் டூ பட்ஜெட்டிங். உங்கள் பட்ஜெட்டை வந்து போடுங்க. பட்ஜெட் போட்டால் தான் நீங்கள் என்ன செலவு பண்ணுறீங்க, என்ன ஏதுங்க உங்களுக்கு வந்து தெளிவா தெரியும். ஸோ வந்து பட்ஜெட்டை வந்து போடுங்க. போட்டுட்டு அந்த பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி செலவு பண்ணுங்க. அதுல இருந்து சேவ் பண்ண ஆரம்பிங்க. நீங்க சேவ் பண்ற ஒவ்வொரு விஷயத்துல தனித்தனியா சேவ் பண்ணுங்க. கோல்டு சிட்டு, கோல்டு காயின், எல்லா விஷயத்துலையும் செப்பரேட்டா வந்து சேவ் பண்ணுங்க. ஸோ நீங்கள் என்னென்ன ஃபார்மில் வந்து சேவ் பண்ணலாம் அப்படின்னா, ஆர்டி போட்டு சேவ் பண்ணலாம், டிஜி கோல்டில் சேவ் பண்ணலாம், டிஜி சில்வரில் சேவ் பண்ணலாம், குட்டி 100 மில்லிகிராம்ஸ் கோல்டு காயினாக நீங்கள் வாங்கி வந்து சேவ் பண்ணலாம். இருக்கிற சில்லறையெல்லாம் வந்து ஒரு உண்டியலில் போட்டு சேவ் பண்ணலாம். ரிமைனிங் இருக்கிற அமௌண்ட்டை அப்படியே வந்து சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் விட்டுட்டு அதை வந்து இயர்லி வந்து எடுத்து கூட நீங்கள் வந்து சேவ் பண்ணலாம். எக்ஸ்ட்ரா கிடைக்கிற அமௌண்ட்டை வந்து எமர்ஜென்சி ஃபண்டாக வந்து ஒரு பவுச்சில் வந்து போட்டு வச்சுக்கலாம். ப்ளஸ் வந்து மந்த்லி நீங்கள் பட்ஜெட்டில் வந்து சேவ் பண்ணுற அமௌண்ட்டை வந்து ஒரு கோல்டு சிட்டு ஸ்கீமாக போட்டு நீங்கள் ஒரு கோல்டு ஜுவல்லரியாக வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் எக்ஸ்ட்ரா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, மகளிர் சுய உதவி குழுலாம் வந்து வில்லேஜ் சைட்லலாம் இருக்கும். ஸோ அதுலலாம் நீங்கள் வந்து ஒரு மெம்பராக வந்து ஜாயின் பண்ணலாம். ஸோ மந்த்லி அதில் ஒரு அமௌண்ட் கட்டும் போது 5 இயர்ஸாக வந்து இருக்கும். ஸோ 5 இயர்ஸ் முடியும் போது உங்களுக்கு வந்து ஒரு 1 lakh, 1.5 lakh, 2 lakhs நீங்கள் மந்த்லி எவ்வளோ பே பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற ஒரு அமௌண்ட் வந்து கிடைக்கும். ப்ளஸ் அதில் வந்து உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் கம்மியாக வந்து லோனும் கிடைக்கும். ஸோ அந்த ஃபெசிலிட்டியெல்லாம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வில்லேஜ் சைடில் இருக்கீங்க, இல்லை வந்து உங்கள் ஃபேமிலி குரூப்லேயே யாராவது இந்த மாதிரிலாம் வந்து பண்ணுறாங்க அப்படின்னா அதெல்லாம் வந்து ஜாயின் பண்ணிக்கிங்க. இதெல்லாம் நமக்கு பெனிஃபிட் கிடைக்குதோ அது எல்லாத்தையும் வந்து யூஸ் பண்ணிக்கிங்க. உங்ககிட்ட கொஞ்சம் ஜாஸ்தி அமௌண்ட் கிடைக்குது அப்படின்னா ஏலச்சீட்டெல்லாம் வந்து போங்க. ஒரு 50,000 ஏலச்சீட்டு, 1 லட்ச ரூபா ஏலச்சீட்டு, உங்களால் எவ்வளோ சேவ் பண்ண முடியுதோ அந்த மாதிரி ஏலச்சீட்டெல்லாம் வந்து போடுங்க. ஏலச்சீட்டெல்லாம் வந்து போடும்போது ரொம்ப ட்ரஸ்டபுள் பர்சன் யாரோ அவங்கக்கிட்ட வந்து போடுங்க. ரேண்டமாலாம் வந்து போடாதீங்க. இதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து நான் ஒரு வீடியோவில் வந்து ஏலச்சீட்டை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸை வந்து சொல்லியிருக்கேன். ஸோ அந்த வீடியோ லிங்க்கை வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன், என் கார்ட்லேயும் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஏலச்சீட்டுலாம் வந்து நல்ல பெனிஃபிட்டான ஒரு விஷயம் தான். ஸோ உங்களால் முடிஞ்சுது அப்படின்னா அதுலேயும் கொஞ்சம் அமௌண்ட் வந்து சேவ் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒரு 10 பேர் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு 10 பேர் சேர்ந்து கூட நீங்கள் ஏலச்சீட்டு வந்து நடத்தலாம். ஸோ ஏலச்சீட்டு நடத்தி மந்த்லி ஒருத்தவங்க வந்து பல்கான அமௌண்ட்டை வந்து எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் இருக்குது. ஸோ உங்களால் மாதம் வந்து 2,000 சேர்க்க முடியுது அப்படின்னா நீங்கள் ஒரு 10 பேர் வந்து இருக்கும்போது 20,000 வந்து ஒவ்வொருத்தரும் வந்து மாசம் வந்து எடுத்துக்கலாம். ஸோ அப்படி கூட நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஸோ ஏலெல்லாம் போட்டு இது பண்ணாமல் மாதம் ஒவ்வொருத்தருக்கு 20,000 பல்கா அப்படி கூட நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறையா விஷயம் இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து உங்களுக்கெல்லாம் எதில் சேவ் பண்ண முடியுமோ சேவ் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வந்து இப்போ நான் இவ்வளோ நேரம் வந்து பேசினது எல்லாமே வந்து ஹஸ்பண்ட் வந்து காசை வந்து ஒய்ஃப்கிட்ட கொடுத்து ஒய்ஃப் வந்து வீட்டில் செலவு பண்ணும் போது வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கவங்க எப்படி சேவ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான். இப்போ வந்து நிறையா வீட்டில் வந்து நடக்கிற விஷயம் வந்து என்ன அப்படின்னா, அந்த மாதிரி அமௌண்ட்டை வந்து கொடுக்குறாங்க. பட் ஒரு சில ஹஸ்பண்ட்ஸ் வந்து இன்னமும் இருக்காங்க. ஒரு 5 ரூபா 10 ரூபா வேணும்னா கூட ஒய்ஃப் வந்து போய் அவர்கிட்ட வந்து கேட்கணும், எங்க நான் இந்த திங்ஸ் வாங்க போகிறேன், இது கொஞ்சம் அமௌண்ட் தரீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டது வாங்குற மாதிரி நடக்கிற ஃபேமிலிஸ் எல்லாம் வந்து இன்னும் இருக்குது. நீங்கள் அந்த மாதிரி ஒரு ஃபேமிலியில் இருக்கீங்க அப்படின்னா உங்களால் என்ன முடியுது, நான் குழந்தைய வச்சிருக்கேன், நான் வீட்டிலே இருக்கேன் அப்படின்னாலும் உங்களால் என்ன முடியுதோ அந்த வேலையை வந்து செய்யுங்க. உங்களுக்கு டைலரிங் தெரியுமா, டைலரிங் பண்ணுங்க. ஆரி ஒர்க் தெரியுமா, ஆரி ஒர்க் வந்து பண்ணுங்க. முடிஞ்சா டைலரிங் கிளாஸ், ஆரி ஒர்க்லாம் வந்து ஒரு 1 மந்த் 2 மந்த்ஸ் நீங்கள் கிளாஸை வந்து சும்மா ஒரு 1 hour 2 hour போயிட்டு வந்தால் கூட உங்களால் வந்து கற்றுக்க முடியும். ஏன் இதெல்லாம் வந்து யூடியூப்லேயே இப்போ வந்து நிறைய வீடியோஸ் எல்லாம் வந்து அவைலபிள் இருக்குது. ஆரி ஒர்க்குக்கெல்லாம் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம். ஸோ இதெல்லாம் நீங்கள் வீட்டிலேயே வந்து அதுக்கான தேவையான ஐட்டம்ஸ் மட்டும்
மட்டும் வாங்கி வச்சுட்டு கூட நீங்கள் வந்து லேர்ன் பண்ணிக்கலாம். ஆரி ஒர்க்குக்கெலாம் எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க. saree ப்ரீ ப்ளீட்டிங், ஸோ saree உங்களுக்கு நல்லா கட்ட தெரியும்னா அதை ஒரு ப்ரீ ப்ளீட் பண்ணி கொடுத்தீங்கன்னா கூட ஒரு 200 300லாம் வந்து கொடுக்குறாங்க. ஸோ என்ன உங்களுக்கு முடியுமோ அதை வந்து பண்ணுங்கள். நீங்கள் குக்கிங்கில் நல்லா இருக்கீங்களா, ஸோ ஒரு க்ளவுட் கிச்சன் மாதிரி ஸ்டார்ட் பண்ணி சமைச்சு கொடுங்க. உங்கள் வீட்டு பக்கத்தில் யாராவது பேச்சுலர் இருக்காங்களா, அவங்களுக்கு வந்து மந்த்லி இவ்வளோ அப்படின்னு சொல்லி சார்ஜ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சமைச்சு கொடுக்கலாம். இல்லையா, ஒரு நீங்கள் வந்து படிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க குழந்தைங்கள்லாம் கூப்பிட்டு ஒரு டியூஷன் வந்து எடுங்க. ஸோ டியூஷன் ஒருத்தருக்கு ஒரு 200 3 to 500 வந்து சார்ஜ் பண்ணிங்கன்னா கூட ஒரு 10 பேர் வந்தாங்கன்னா கூட உங்களால் ஈஸியாக ஒரு 3000லேருந்து 5000 ரூபாய் வந்து சம்பாதிக்க முடியும். ஸோ எங்கே வந்து சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறத வந்து பாருங்கள். எப்போவுமே நம்ம கையில் ஒரு காசு இருக்கும் போது தான் நமக்கு வந்து கான்ஃபிடென்ட். ஓகேங்களா? ஸோ முடிஞ்ச அளவுக்கு பண்ண ட்ரை பண்ணுங்க. இப்போ இதில் நான் யூடியூப்புமே வந்து எழுதியிருக்கேன். உங்களுக்கு ஏதாவது நீங்கள் ஒரு செக்டாரில் நீங்கள் வந்து டேலண்ட்டு, நீங்கள் குக்கிங்கில் வந்து டேலண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா குக்கிங் வீடியோ வந்து போடுங்க. இப்போ நான் போடுறது எல்லாமே மோஸ்ட்லி வந்து ஃபைனான்ஸ் ரிலேட்டடான வீடியோஸ். ஸோ உங்களுக்கு சேவிங்ஸ்லையோ இல்லை பட்ஜெட்லையோ இல்லை அந்த மாதிரிலாம் வந்து நாலேஜ் இருக்குது அப்படின்னா அந்த மாதிரியான வீடியோஸ் வந்து போடுங்க. இல்லை நீங்கள் ஒரு ஃபன் லவ்விங்கான பர்சன் அப்படின்னா நீங்கள் vlog வந்து போடுங்க. நீங்கள் ஃபேஸ் காட்டி வந்து போடணும் அப்படின்னலாம் வந்து இல்லை. இப்போ நானும் வீடியோஸ் எல்லாம் போட்டிருக்கேன். அரௌண்ட் ஒரு 25 வீடியோஸ் வந்து போட்டிருக்கேன். பட் ஒரு வீடியோஸில் கூட என்னோட ஃபேஸையோ என்னோட டீட்டெயில்ஸையோ நான் வந்து ரிவீல் பண்ணலை. ஓகேங்களா? ஸோ நீங்கள் அந்த மாதிரி கூட வந்து பண்ணலாம். ஃபேஸை காட்டி வந்து யூடியூப்பில் போட்டால் தான் வந்து அமௌண்ட் வரும் அப்படிலாம் இல்லை. நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். உங்களால் என்ன பண்ண முடியுதோ அதை வந்து ட்ரை பண்ணி உங்களுக்குன்னு ஒரு அமௌண்ட்டை வந்து சேவ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் வீட்டிலருந்தே என்ன பண்ணலாம், எப்படி ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிறத பாருங்கள். ஏன்னா இப்போ குழந்தைங்க இருப்பாங்க, அப்புறம் கொஞ்சம் வருஷம் கழிச்சு அவங்க வந்து ஸ்கூலுக்கு போயிடுவாங்க. ஸோ அப்போ உங்களுக்கு வந்து ரொம்ப நீங்கள் எம்டியாக தான் இருப்பீங்க. உங்களுக்கு நிறைய டைம் இருக்கும். அந்த டைமில் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து இப்போவே வந்து பிளான் பண்ணுங்கள். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து உங்களோட ஸ்கில்லை வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருங்க. யாரையும் நம்பி என்றைக்குமே இருக்காதீங்க. அது நம்ம ஹஸ்பண்டாக இருக்கட்டும், நம்ம அப்பா அம்மாவாக இருக்கட்டும், அண்ணன் தம்பியாக இருக்கட்டும், அக்கா தங்கச்சியாக இருக்கட்டும், யார் வேணாலும் இருக்கட்டும், யாரையுமே டிபெண்ட் பண்ணி இருக்காதீங்க. நீங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு சம்பாதிங்க. அது ஒரு 1000 ரூபாயோ 2000 ரூபா 5000 ரூபாயோ எவ்வளோ வேணாலும் இருக்கட்டும், உங்க கையில நீங்க வந்து சம்பாதிங்க. அது என்னைக்குமே நமக்கு வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்து கொடுக்கும். ஹோப் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஸோ நிறையா விஷயத்தில் நீங்கள் எப்படி சேவ் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் நான் தெளிவாக வந்து சொல்லியிருக்கேன். ஸோ என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் வந்து என்னோட வீடியோஸ் பார்க்குறீங்க, பட் சப்ஸ்கிரைப் பண்ணுறதில்ல. அதை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது இதில் டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். எல்லா கமெண்ட்டுக்கும் நான் வந்து ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை நீங்கள் வேறு ஏதாவது உங்களோட சேவிங்ஸ் ஐடியாஸ் இருந்தது அப்படின்னாலும் அதை கீழே கமெண்ட் பண்ணாங்க. மற்றவங்களுக்கு வந்து அது வந்து யூஸ் ஆகும். ஸோ இவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த வீடியோவை பார்த்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச். ஹாவ் அ நைஸ் டே.